இந்த நாளிலே இயேசுவின் அன்பை குறித்து இந்த செய்தி இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன். பரிசுத்த ஆவியானவருடைய ஏவுதலின்படி இயேசுவின் அன்பை குறித்தே இந்த செய்தி இருக்க வேண்டும் என்றும் நாம் தொடர்ந்து ஜெபித்து வருவோம். இந்த நாளின் செய்திக்காக ஆதாரமாக நான் எடுத்திருக்கும் வசனம் மார்க்கு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 10வது வசனம். மார்க்கு 3:10 இப்படி சொல்லுகின்றது: ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்து பூமியிலே வாழ்ந்த காலத்தில் தமக்காக அவர் கேட்ட காரியங்கள் மிகவும் குறைவே. அதில் 3 காரியங்கள் நமக்கெல்லாம் மிகவும் தெரிந்தவை. அந்த 3 காரியங்களை இப்பொழுது நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொல்லிவிடுகின்றேன். முதல் காரியம், இயேசு தமக்காக கேட்ட முதல் காரியம் யோவான் எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் வருகின்றது. அப்பொழுது சமாரியா நாட்டாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்கு தா என்றார். 2வது காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரம் 3வது வசனத்தில் வருகின்றது. அப்பொழுது அந்த படவுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாயிருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம்: இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். இயேசு தமக்காக கேட்ட காரியங்கள் 3 காரியங்கள் முறையே: 1, சமாரியா ஸ்திரீயிடம் தம்முடைய தாகத்துக்கு தண்ணீர் கேட்டார். 2வதாக படவில் அமர்ந்து போதகம் பண்ண வசதி பண்ணி தரும்படி பேதுருவிடம் கேட்டார். 3வதாக சகேயுவின் வீட்டில் தங்க இடம் கேட்டார். தமக்கென்று கேட்டு பெற்றுக்கொண்டபோது அதை தந்தவர்களுக்கு அவர் பெரிய ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் என்றும் நாம் வேத புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். இயேசுவானவர் அந்த 3 பேருக்கு என்ன ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டார் என்று கொஞ்சம் பார்த்து விடுவோம். முதலில் தண்ணீர் மொண்டு கொள்ள வந்தவளுக்கு தம்மையே இயேசு கிறிஸ்து ஜீவ தண்ணீராக கொடுத்தார். யோவான் 4:10. 2வதாக தன்னுடைய படவை கொஞ்ச நேரம் தமக்காக தந்தவனுக்கு வலை கிழிந்து போகத்தக்கதாக 2 படவுகள் அமிழத்தக்கதாக மீன்களை கொடுத்தார். லூக்கா 5வது அதிகாரம் 6-7 வசனங்கள். 3வதாக தம்மை இல்லத்தில் ஏற்றுக்கொண்டவனுடைய வீட்டிலே இரட்சிப்பு வரச் செய்தார். இந்த 3 நிகழ்வுகளிலும் அவர்களுக்கு நன்மை கிடைக்கவே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படவே, அவர்களுடைய வாழ்க்கை வளம் பெறவே இயேசு தமக்காக வேண்டியதாக தண்ணீரை, படவை, வீட்டை கேட்டார் என்பது நமக்கு இப்பொழுது புரிய வருகின்றது. தமக்காக கேட்ட காரியங்கள் கூட அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் அப்படி கேட்டார் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு என்னை கேட்கும் இன்று உங்களிடத்தில் ஆண்டவர் ஏதாவது கேட்டால் இயேசுவுக்கு அவர் கேட்கும் காரியத்தை கொடுக்க நீங்கள் ஆயத்தமா? படிக்க மிகவும் கெட்டிக்காரனான உங்கள் பிள்ளையை என்னுடைய ஊழியத்துக்கு தா என்றால் நீங்கள் கொடுப்பீர்களா? உங்கள் கையில் உள்ள அந்த ஆசீர்வாதம் அது என்ன என்று எனக்கு தெரியாது. ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை தேவன் எனக்காக ஊழியம் செய்யும் என் பிள்ளைகளுக்காக கொடு என்று கேட்டால் அதை கொடுக்க முன் வருவீர்களா? இயேசு எதை உங்களிடத்தில் கேட்கிறாரோ அதை அவருக்கு கொடுக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். சில நேரங்களில் அவர் உங்களையே தமக்காக கேட்கக்கூடும். அதுதான் இரட்சிப்பின் முதல் படி. அதற்கு பிறகு உங்களிடத்தில் இருக்கும் காரியத்தை கேட்பார். அதை கொடுக்க மாட்டேன் என்று நம்மால் சொல்ல முடியாது. ஏனென்றால் அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நமக்கு இருக்கும் காரியங்கள் எல்லாம் அவரிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொண்டவைகள் தான். நாம ஒன்றையும் உண்டாக்கிவிடவில்லை.
அவர் நம்மிடம் எதையாகிலும் கேட்கும்பொழுது அவர் கேட்டதை விட தரமற்றதை, நமக்கு பிரயோஜனம் இல்லாததை, யாருக்கும் பயன்படாதவைகள் என்று நமக்கு நன்கு தெரிந்த காரியங்களை அவருக்கு கொடுக்கக்கூடாது. இயேசு நம்மிடம் கேட்பதை கொடுக்க ஆயத்தமாகும் போதே நமது ஆசீர்வாத மழையின் கார் மேகங்கள் உருவாக துவங்கிவிட்டன என்ற உண்மையை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இயேசுவுக்காக நீங்கள் கொடுப்பது ஒரு நாளும் விருதாவல்ல. லூக்கா எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 38வது வசனத்தில் நாம் இப்படி வாசிக்கிறோம், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும் என்று சொன்னவர் எப்படி கொடுப்பார் தெரியுமா? நமக்கு அவர் திருப்பி கொடுக்கும்படி எப்படி கொடுக்கிறார்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே அவர் போடச் சொல்லுவார். நாம் தியானித்து கொண்டிருக்கும் மைய வசனத்திற்கு வருவோம். மார்க்கு 3:10, ஜனங்கள் திரளாயிருந்தபடியால் அவர்கள் தம்மை நெருக்காதபடிக்கு என்று மார்க்கு 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆங்கில வேதாகமத்தில் இதை அழகாக இப்படி எழுதி வைத்திருக்கிறார்கள். So he told his disciples that a small boat should be kept ready for him because of the multitude, lest they should not crush him. தம்மை ஜனங்கள் நெருக்காதபடிக்கு என்று தமிழ் வேதாகமத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் உண்மையிலேயே அது அவர்கள் தம்மை நசுக்காதபடிக்கு என்று எழுதியிருந்தாலும் அதுவும் பொருத்தமானதாகவே இருந்திருக்கும். இயேசு ஜனங்கள் தம்மை நெருங்கி வருகிறதை ஒருபோதும் வெறுக்கவோ வேண்டாம் என்று ஒதுக்கவோ மாட்டார். காரணம், மார்க்கு 10வது அதிகாரம் 45வது வசனத்திலே வாசிக்கிறோம், மனுஷகுமாரனும் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்படி வந்தவர் என்னை யாரும் அணுகி வர வேண்டாம் என்று ஒரு நாளும் சொல்ல மாட்டார். அப்படி இருக்க இயேசு மார்க்கு 3வது அதிகாரம் 10வது வசனத்தில் தம்மை ஜனங்கள் நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சீஷர்களிடம் சொன்ன காரணம் என்ன? ஒரு பெரிய சந்தடி, ஜனசந்தடி உண்டாகும் என்று இயேசு கிறிஸ்து பயந்தாரா? Was Jesus Christ afraid of a stampede? அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் தானே, அவரால் தம்மை தற்காத்து கொள்ள முடியாதா என்ற கேள்விகளெல்லாம் நம்முடைய இருதயத்தில் எழும். முடியும், அவர் தம்மை தற்காத்து கொள்ள முடியும். சுவிசேஷங்களில் 2 முறை இயேசுவை கொல்ல யூதர்கள் முயன்று தோற்று போன சம்பவங்களை வாசிக்கிறோம். முதல் சம்பவத்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரம் 16 முதல் 30 வரை உள்ள வசன பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். இயேசு தம்முடைய சொந்த ஊரான நாசரேத்துக்கு வருகிறார். அங்கே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து ஏசாயா 61வது அதிகாரம் 1-2 வசனங்களை வாசித்து அவரை குறித்த வேத வாக்கியம் அன்றைய தினம் நிறைவேறிற்று என்கிறார். ஜனங்களோ அவரை தங்கள் மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாமல், இவன் யோசேப்பின் குமாரன் அல்லவா என்கிறார்கள். அவர் அவர்களுடைய அவிசுவாசத்தை கண்டித்து பேசியவுடன் அவரை செங்குத்தான மலையின் உச்சியிலிருந்து தலைகீழாய் தள்ளிவிட அவரை இழுத்து கொண்டு போனார்கள். ஆனால் அவரோ அவர்கள் நடுவே நின்று கடந்து போய்விட்டார் என்று 30வது வசனம் சொல்லுகிறது. இயேசுவுக்கு தம்மை தற்காத்து கொள்ள தெரியும். யோவான் எழுதின சுவிசேஷம் 8வது அதிகாரம் 52 முதல் 59 வரை உள்ள வசன பகுதியில் வேறொரு சம்பவத்தை பார்க்கிறோம். தேவாலயத்தில் போதனை பண்ணி கொண்டிருந்த இயேசு தாம் யார் என்றும் தம்மை அனுப்பினவர் யார் என்றும் சொல்லுகிறார். ஜனங்கள் அவரை விசுவாசிக்கவில்லை. அது மட்டுமல்ல, அவரை பிசாசு பிடித்தவன் என்றும் கூறினார்கள். அப்பொழுது இயேசு அவர்களிடம், உங்கள் பிதாவாகிய ஆபிரகாம் என்னுடைய நாளை காண ஆசையாயிருந்தான், கண்டு களி கூர்ந்தான் என்றார். அதற்கு யூதர்கள், உனக்கு இன்னும் 50 வயது கூட ஆகவில்லையே, நீ ஆபிரகாமை கண்டாயோ என்று கேட்க, இயேசு கிறிஸ்து ஆபிரகாம் உண்டாகிறதற்கு முன்னமே நான் இருக்கிறேன் என்று சொன்னவுடனே அவரை கல்லெறிந்து கொல்ல கற்களை எடுத்து கொண்டார்கள். ஆனால் 59வது வசனத்திலே வாசிக்கிறோம், அதாவது யோவான் 8:59 வாசிக்கிறோம், இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். அப்படி ஆபத்து நேர்ந்தபோது மறைந்தும் கடந்தும் போக தெரிந்த இயேசு மார்க்கு 3வது அதிகாரத்தில் நாம் தியானிக்கும் வசனத்தில் 10வது வசனத்தில் ஜனங்கள் தம்மை நெருக்காதபடிக்கு தமக்காக ஒரு படவை ஆயத்தம் பண்ண வேண்டும் என்று சொன்ன காரணம் என்ன? அதற்கு 3 காரணங்களை நாம் வேதத்திலிருந்து பார்க்க முடியும். முதல் காரணத்தை சொல்லுகிறேன். முதலாவது காரணம், இயேசுவிடம்
அந்நாள் வரை வந்ததை விட மிகவும் அதிகமான ஜனங்கள் அப்பொழுது வந்து சேர்ந்தார்கள். அது முதல் மார்க்கு 1வது அதிகாரம் 28வது வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அது முதல் அவருடைய கீர்த்தி கலீலேயா நாடெங்கும் பிரசித்தமாயிற்று. ஆனால் இப்பொழுது அவருடைய கீர்த்தி கலீலேயாவில் மட்டுமல்ல, யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கறையிலும் தீரு சீதோன் பட்டணங்களிலும் பரவிற்று. அந்த நாடுகளில் இருந்த எல்லாம் ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். மார்க்கு 3வது அதிகாரம் 8வது வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. 2வது காரணம், இதுவரையில் இயேசுதான் பிறரை தொட்டு சுகப்படுத்தினார். ஆனால் இப்பொழுது முதற்கொண்டு ஜனங்கள் தாங்களாகவே இயேசுவை தொட்டு சுகத்தை எடுத்துக்கொள்ள, அதாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமென்ற நிலையையும் கடந்து அவரிடத்தில் நெருங்கி வர ஆரம்பித்தார்கள் என்று நாம் பார்க்க முடியும். அவர் அநேகரை சொஸ்தமாக்கினார். நோயாளிகள் எல்லாரும் அதை அறிந்து அவரை தொட வேண்டுமென்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார்கள். 9வது வசனம் அப்படி சொல்லுகின்றதை பார்க்கிறோம். 3வது ஒரு காரணம் உண்டு, அந்த காரணத்தை சொல்லுகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 37வது வசனத்தில் அந்த காரணத்தை பார்க்கிறோம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று யோவான் 6:37 இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். அவருக்குள் இருந்த பிதாவின் அன்பு என்னிடம் வருகிற திரள் கூட்டத்தை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்றது. ஆனால் அவருக்கு இருந்த மனுஷ சரீரம் திரள் கூட்டம் ஜனங்களின் தள்ளு முள்ளை தாங்க முடியாது என்று உணர்ந்தது. எனக்கு பிரியமானவர்களே, நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து கர்த்தர் தேவன் என்று சொல்லும் பொழுதும் அவர் 100% மனிதனாகவே இருந்தார் என்றும் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து யார்? அவர் வாழ்ந்த காலத்தில் 33.5 வருஷங்கள் உலகத்தில் வாழ்ந்தாரே, அவர் வாழ்ந்த காலத்தில் 100% மனுஷனாகவும் 100% தேவனாகவும் வாழ்ந்தவர். அவரை போல வாழ்ந்தவர் யாருமே இல்லை. மனுஷ உருவிலே தேவனாக வாழ்ந்தவர் அவர். அப்போ உங்களுக்கும் எனக்கும் இருக்கும் எல்லா மனுஷ இயல்புகளும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருந்தன. அவருக்கும் பசித்தது, அவருக்கும் தாகம் எடுத்தது, அவருக்கும் நித்திரை தேவைப்பட்டது என்றெல்லாம் நாம் வேத புஸ்தகத்தில் பார்க்கிறோம். அப்போ தள்ளு முள்ளிலே சிக்கிக்கொள்ள அவருடைய மனுஷ சரீரம் சிக்கிக்கொண்டால் மனுஷ சரீரம் தாங்க முடியாது என்பதையும் இயேசு கிறிஸ்து உணர்ந்திருந்தார். இயேசு கிறிஸ்து இன்று கிறிஸ்தவத்திற்கு வெளியில் இருக்கும் ஜனங்கள் நினைக்கிறதை போல அசாதாரணமான சக்தி படைத்த மனிதனாக இருக்கவில்லை. அவர் சூப்பர் மேனாகலாம் உலகத்தில் வரவில்லை. மனித உருவில் தேவனாக பூமிக்கு வந்தவர் இயேசு கிறிஸ்து. ஆனால் மனிதர்களான நமக்கும் அவருக்கும் இடையே இருக்கும் ஒரு வித்தியாசம் என்னவென்றால், அவரில் பாவம் இல்லாமல் இருந்தது. அவர் பிறப்பிலேயே பாவம் இல்லாமலே பிறந்தார். அப்படி சொல்லுவதற்கு இயேசு கிறிஸ்துவை போல தகுதி உள்ளவர்கள் வேறு யாருமே இந்த உலகத்தில் இதுவரைக்கும் பிறக்கவில்லை, இனி பிறக்கப் போவதும் இல்லை. நீங்களும் நானும், உங்களுக்கு போதிக்கிற நானும், என்னை கேட்கிற நீங்களும் பாவத்திலே பிறந்தோம் என்று வேத புஸ்தகத்தின் மூலமாகவும் யதார்த்தமாகவும் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிலே பாவம் இல்லை. ஆனால் மனிதனுடைய பலமும் பலவீனமும் அவருக்கு இருந்தது என்பதை நாம் மறுக்கவே முடியாது. அவருடைய மனித உருவம் முடியாது, இந்த நெருக்கத்தை தாங்க முடியாது என்று சொல்லிற்று. ஆனால் அவருடைய தேவ சுபாவம் முடியும் என்று உறுதியாய் சொன்னது. ஓ, இயேசுவின் அன்பு, அது எப்படிப்பட்ட அன்பு என்று எனக்கு விவரிக்க வார்த்தைகள் இல்லை. தம்மை நெருக்க வருகிறவர்களையும் புறம்பே தள்ளாத அன்பு இயேசுவின் அன்பு. இந்த அன்பை விளங்கி கொள்ள யாக்கோபின் அனுபவத்தை, பழைய ஏற்பாட்டில் இருக்கும் யாக்கோபின் அனுபவத்தை நாம் பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 24-25 வசனங்களிலே, யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான். அப்பொழுது ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததைக் கண்டு அவன் தொடை சந்தை தொட்டார். அதனால் அவருடனே போராடுகையில் யாக்கோபின் தொடை சந்து சுளுக்கிற்று என்று வாசிக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, யாக்கோபுடன் போராடின அந்த புருஷன் யார் தெரியுமா? சர்வ வல்லவரான தேவன். ஆதியாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 24வது வசனத்தில் புருஷன் என்ற வார்த்தைக்கு உபயோகப்படுத்தப்பட்ட எபிரேய சொல்லுக்கு
தேவன் என்ற அர்த்தமும் உண்டு. அதே போல் சில வேத பகுதிகளையும் தருகிறேன், நீங்கள் குறித்து வைத்துக்கொண்டு அப்புறம் பார்க்கலாம். யாத்ராகம புஸ்தகம் 15வது அதிகாரம் 3வது வசனம், யோசுவா 5:13, தானியேல் 10:5. இந்த 4 வசனங்களிலும் வருகின்ற எபிரேய சொல், அது அங்கே புருஷன் என்று இருக்கும், ஆனால் அது தேவன் அல்லது கர்த்தருடைய தூதன் என்ற அர்த்தத்தில் அது உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு புருஷனுடைய உருவத்தில் வந்த எல் ஷடாய், அதாவது சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு அன்று யாக்கோபை, தேவனோடு போராடி கொண்டிருந்த யாக்கோபை ஒரு சுண்டு விரலாலே புரட்டி தள்ளி இருக்க முடியும், அல்லது ஒரு வார்த்தையினாலே அவனை தூர தள்ளி இருக்கலாம். ஆனாலும் தம்மோடு போராடி தம் பிள்ளைகள் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்பும் பரம தகப்பன் அவர். யாக்கோபு ஆதியாகமம் 32வது அதிகாரத்தில் 24-25 வசனங்களிலே தேவனோடு போராடி மேற்கொண்டதை எப்படி பார்க்க வேண்டும்? அது ஒரு ஜெபத்தை நமக்கு காண்பிக்கிறது. அப்படிப்பட்ட ஜெபங்களை ஜெபிக்க கர்த்தர் இன்று நம்மை அழைக்கிறார். அப்படிப்பட்ட போராடும் அனுபவம், போராடி ஜெபித்து ஜெயிக்கும் அனுபவங்களை கர்த்தர் நமக்கும் தர வேண்டும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். சர்வ வல்லவரோடு உங்களுடைய ஜெப அறையிலே ஒரு போராட்டம். யாக்கோபு சொன்னதைப் போல, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை போக விடேன் என்று தேவனோடு போராடும் ஒரு அனுபவத்தை தாரும் கர்த்தாவே என்று கேட்டு பெற்றுக்கொள்வோம். அதற்கென்று நேரம் எடுத்து நம்முடைய அறை வீட்டின் கதவுகளை மூடி யாருக்கும் தெரியாமல் இரகசியத்தில் ஜெபத்தில் தனித்து அவரோட போராடி மேற்கொள்ளும் அனுபவங்களை கர்த்தர் இந்த நாள் முதற்கொண்டு நமக்கு அதிகரிக்க பண்ணுவாராக. தேவன் என்னை தொடுவதற்கு வாய்ப்புகள் இல்லாதது போல் இருக்கிறது என்று அறிந்த அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ, புதிய ஏற்பாட்டில் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து வாசிக்கிறோம் அல்லவா? 12 வருஷமாய் அவதிப்பட்டு கொண்டிருந்த அந்த ஸ்திரீ, அவளுக்கு சுகம் வேண்டும் என்று அவளுக்கு தெரியும். அவள் சரீரம் மிகவும் பலவீனப்பட்டிருந்தது. அநேக மருத்துவர்களிடம் போய் நிறைய பொருளை செலவு செய்தும் அவளுக்கு சுகம் கிடைக்காமல் இருந்தது. ஆனால் அந்த வழியாக அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்ட அவள் ஒரு விதத்திலும் இயேசு கிறிஸ்துவை நெருங்க முடியாது என்று தெரிந்தது அவளுக்கு. ஏனென்றால் அப்படி ஒரு ஜனக்கூட்டம், இயேசுவுக்கு சுற்றிலும் அப்படி ஒரு ஜனக்கூட்டம் இருந்ததை அறிந்து கொண்டு, இந்த தேவனை, இயேசு கிறிஸ்து என்னும் தேவனை தொடுவதற்கு எனக்கு வாய்ப்புகள் இல்லை என்று அறிந்த அந்த ஸ்திரீ, அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ ஒரு நல்ல முடிவை எடுத்தாள். அது என்ன தெரியுமா? தேவன் என்னை தொடுவதற்கு தானே வாய்ப்புகள் இல்லை, பரவாயில்லை, நான் அவரை தொடுவேன். எவ்வளவு பெரிய ஜனக்கூட்டத்திலும் அவரை தொட்டு நான் என் சுகத்தை, என் அற்புதத்தை பெற்றுக்கொள்வேன் என்று அவள் செய்த தீர்மானம் அந்த ஸ்திரீக்கு சுகத்தை பெற்று தந்தது என்று வாசிக்கிறோம். இந்த ஸ்திரீயை குறித்து மார்க்கு எழுதின சுவிசேஷம் 5வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். குறிப்பாக 28-29 வசனங்களிலே நான் சொன்ன இந்த காரியம், இயேசுவை தொட்டு, இயேசுனுடைய வஸ்திர தொங்கலை தொட்டு சுகத்தை பெற்றுக்கொண்ட 12 வருஷமாய் அவதிப்பட்ட பெரும்பாடுள்ள ஸ்திரீயை குறித்து அந்த வசனங்களிலே வாசிக்கிறோம். என்னுடைய சத்தத்தை கேட்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய தீர்மானம் என்ன? இயேசு கிறிஸ்து கேட்பதை கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இயேசு உங்களிடத்தில் என்ன கேட்பார் என்று சொல்கிறேன். முதலில் உங்களை கேட்பார். உங்களை கொடுத்து விட்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அதற்கு பிறகு உங்கள் வீட்டை கேட்பார். வீட்டை கேட்பார் என்று உடனே பயந்து போக வேண்டாம். நீங்கள் வீட்டை எழுதி பத்திரப்பதிவு செய்தெல்லாம் இயேசுனுடைய பெயரில் மாற்ற வேண்டாம். அப்படியே இயேசு உங்கள் வீட்டை கேட்க மாட்டார். உங்கள் வீட்டில் உள்ளவர்களை கேட்பார். உங்கள் வாழ்க்கையை கேட்ட இயேசு உங்கள் வீட்டை கேட்பார் என்றால் உங்கள் வீட்டில் உள்ளவர்களை கேட்பார். இவர்களையெல்லாம் எனக்கு தா என்று கேட்பார். நீங்கள் ஜெபித்து அவர்களையும் ரட்சிப்புக்கு நேராக நடத்த விசுவாசிகளான நீங்கள் கடமைப்பட்டுள்ளீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா? என்னை கேட்கும் அருமையான தேவ பிள்ளைகளே, என்னுடைய சத்தத்தை கேட்கும் தேவ பிள்ளைகளே, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்கள் கணவன் ரட்சிக்கப்பட்டு விட்டாரா? உங்கள் மனைவி ரட்சிக்கப்பட்டு விட்டார்களா? உங்கள் பிள்ளைகளுடைய காரியம் எப்படி? உங்களுடைய தாய் தகப்பனுடைய காரியம் எப்படி? உங்கள் உடன் பிறந்தவர்களுடைய காரியம் எப்படி? உங்களுடைய
நண்பர்களுடைய காரியம் எப்படி? உங்கள் வட்டாரத்தில் இருக்கும் நெருக்கமானவர்களுடைய காரியங்கள் எப்படி? அவர்களுக்கெல்லாம் இயேசுவை அறிமுகப்படுத்தி விட்டீர்களா? இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையை குறித்து, அவருடைய திவ்ய சுபாவத்தை குறித்து, பரிசுத்தரான அவரை குறித்து, பாவமில்லாத தேவ ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்துவை குறித்து அவர்களிடத்திலெல்லாம் சொல்லி முடித்து விட்டீர்களா? அவர்களுக்காக தினமும் ஜெபிக்கிறீர்களா? அவர்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? எனக்கு அருமையானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய சொந்த அனுபவத்தில் ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன். நேற்று என்னுடைய 2வது சகோதரியுடன் பேசி கொண்டிருந்தேன். என்னுடைய 2வது சகோதரி சந்தர்ப்ப சூழ்நிலையினாலே ஒரு கத்தோலிக்க குடும்பத்தில் திருமணம் முடிக்கப்பட்டவள். எனக்கு மூத்தவள். ஆனால் கத்தோலிக்க குடும்பத்தில் திருமணம் முடிக்கப்பட்டதை குறித்து எனக்கு அந்த அளவுக்கு திருப்தி இல்லை. ஐயோ, அவளுடைய ரட்சிப்பு இப்படி ஆகிவிட்டதே. நல்ல குடும்பத்தில், நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு மகனுடைய குடும்பத்தில் அவள் போய் சேர்ந்திருந்தால், ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆண் மகனுக்கு அவளுடைய குடும்பம் வாய்க்கப்பட்டிருந்தால், அவள் திருமணத்தில் இணைக்கப்பட்டிருந்தால், அவளுடைய வாழ்க்கை இன்னும் ஆசீர்வாதமாக இருந்திருக்குமே. எத்தனையோ ஆசீர்வாதமான நன்மைகளை அவள் இதன் மூலமாக இழந்து போய்விட்டாளே என்றெல்லாம் நான் அங்கலாய்த்ததுண்டு. ஆனால் ஒரு சில வருஷங்களுக்கு முன்பு அவளுக்காக, அவளுடைய கணவருக்காக தேவ சமூகத்தில் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவள் திருமணமாகி இப்பொழுது அவளுக்கு 2 பிள்ளைகள் உண்டு. மூத்த பிள்ளை ஒரு பெண் பிள்ளை. அந்த பிள்ளை இப்பொழுது பிஹெச்டிக்கு படித்து கொண்டிருக்கிறது. ஒரு கல்லூரியில் பேராசிரியராக வேலை செய்தால் இப்பொழுது பிஹெச்டிக்கு படித்து கொண்டிருக்கிறது. 2வது பிள்ளை கல்லூரி படிப்பை முடித்து அடுத்த மேற்படிப்புக்காக காத்து கொண்டிருக்கிறது. கணவர், என்னுடைய சகோதரியுடைய கணவர், 2வது சகோதரியுடைய கணவர் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறார். கத்தோலிக்க குடும்பம்தான். ஆனால் நேற்று என் சகோதரியோடு பேசும்பொழுது நான் ஆச்சரியப்பட்ட, சந்தோஷப்பட்ட, ஆனந்த குதூகலம் அடைந்த ஒரு விஷயத்தை அவள் எனக்கு தெரிவித்தாள். அவள் சொன்னால், என்னுடைய கணவர் இப்பொழுது 2 வாரங்களாக ஒரு ஆவிக்குரிய சபையிலே போய்கொண்டிருக்கிறார் என்ற காரியத்தை சொன்ன பொழுது, ஜெபத்தை கேட்கும் ஒரு தேவன் உண்டே என்று நான் திரும்பவும் தேவனை மகிமைப்படுத்தினேன். அப்படி இப்பொழுது ஒரு பெந்தகோஸ்தே சபையிலே, ஒரு ஆவிக்குரிய சபையிலே போக ஆரம்பித்திருக்கிறார். அவர் சொன்னாராம், கத்தோலிக்க சபையிலே எனக்கு சத்தியம் இல்லை என்று தெரிகிறது. இனி முதற்கொண்டு பெந்தகோஸ்தே சபையிலே, ஆவிக்குரிய சபையிலே நான் போய் அந்த ஆராதனையில் கலந்து கொண்டு அங்கே செய்திகளை, தேவ செய்திகளை கேட்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறேன் என்று சொன்னாராம். நான் சொன்னேன், அவருக்காக நீ ஜெபி. நீயும் நல்ல ஒரு ஆவிக்குரிய சபையிலே போய் உன்னுடைய ரட்சிப்பை உறுதி செய்து கொள்ளம்மா என்று நான் சொன்னேன். உன்னுடைய பிள்ளைகளுக்காக, அவர்கள் மூலமாக உனக்கு வரப்போகும் சந்ததிகளுக்காக நீ ஜெபிக்க ஆரம்பிக்க வேண்டும் என்று அவளிடத்தில் நான் தம்பியாக இருந்தும் ஆலோசனை சொன்னேன். அவள் சரி என்று சொன்னால் செய்வாள் என்றே நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இன்று உங்களிடத்தில் என்ன கேட்கிறாரோ அதை கொடுக்க நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்து கேட்கிறதை நீங்கள் கொடுத்தால் அவர் உங்களுக்கு ஜீவ தண்ணீரை தருவார். வலை கிழியத்தக்கதாக, படவுகள் அமிழ்ந்து போகத்தக்கதாக ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். உங்கள் வீட்டிற்கு ரட்சிப்பு வரச் செய்வார். சகேவினுடைய வீட்டிலே ரட்சிப்பு வரச் செய்தாரே, அப்படி உங்களுடைய வீட்டிலும் வரச் செய்வார். இதற்கெல்லாம் நாம் கொடுக்க வேண்டிய ஒரு கிரயம் உண்டு. அது என்ன தெரியுமா? அதுதான் தேவனோடு போராடி மேற்கொள்ளும் அனுபவம். அந்த அனுபவத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களா? இல்லையென்றால் இன்று அதற்காக யாக்கோபைப் போல, பெரும்பாடுள்ள ஸ்திரீயைப் போல, இயேசுவை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்த நோயாளிகளைப் போல வாஞ்சித்து அதற்கான முயற்சியை ஏறெடுப்பீர்களா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 12வது வசனத்தில் இப்படி ஒரு வசனம் வருகிறது நமக்கு தெரியும். மத்தேயு 11:12 இப்படி சொல்லுகின்றது, யோவான் ஸ்நானகனுடைய காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். பலவந்தம் பண்ணும் விசுவாசம் உங்களுக்கு இருக்கும் என்றால், தேவனிடம் நெருங்கி வந்து உங்களை புறம்பே தள்ளாத அன்பை அவரும் வெளிப்படுத்துவார். தேவனிடம் நெருங்கி வந்த அவருடைய அந்த அன்பு, அந்த உங்களை புறம்பே தள்ளாத அன்பு, அந்த அன்பை கர்த்தர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களுக்கு அற்புதம் செய்வார், உங்களை கனப்படுத்துவார். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் தாமே இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை குறித்தும், போராடி ஜெபிக்க வேண்டியதனுடைய அவசியத்தை குறித்தும்
அப்படி நம்முடைய வீட்டில் ஆசீர்வாதங்களை, இரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டிய அத்தியாவசியத்தை குறித்தும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் உணர்த்துவாராக. கர்த்தர் தாமே இந்த செய்தியின் மூலமாக உங்களோடு பேசுவாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.